எலக்ஷனுக்கு அப்புறம் இந்தியா தன்னோட பல ஆண்டு கால பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா, பாகிஸ்தான் கிட்டயும், சீனா கிட்டயும் இருக்கு. இத ஒரு முடிவுரை எழுத தயாராகுது அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மைதான். ஆனா எப்படிப்பட்ட தயார் நிலை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே பல ஆண்டுகளா பிரச்சனை. 10 வருஷமா சாலிடா தேவையான எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டே வரோம். எதையுமே விட்டு வைக்கிறதே இல்ல. செலவு பிடிக்கும். நம்மனால தாங்கவே முடியாது. அப்பல்லாம் கதை விட்ட விஷயங்கள கூட நிறைவேத்த ஆரம்பிச்சுட்டோம். உதாரணத்துக்கு விமானம் தாங்கி கப்பல சொல்லலாம். இந்த மாரி பல விஷயங்களுக்கு கிரீன் சிக்னல் போட்டு இந்தியன் கவர்மெண்ட் நடந்து போய்க்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். எப்ப? கடந்த 10 வருடங்களாவே. அப்படி இருக்கும்போது, எப்படி வேணாலும் முன்னேறலாம். முன்னேறி எதிரிகளோட நிலைகள சுக்கு நூறா உடைக்கலாம் அப்படின்னு எதிரிகள் பயந்து திரிஞ்சுகிட்டு இருந்த காலகட்டம். அதுல இப்ப இந்தியா என்ன பண்ணுதுங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமானது. யாருமே எதிர்பார்க்காம உலகத்துக்கு ஒரு புது கார்ட் எடுத்து கையில குடுத்துட்டோம். அது என்ன அப்புட்ன்னா, சீனாவுக்கு எதிரான ஒரு விஷயம். உலகம் பூரா சீனாவுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு தைவான் அப்படிங்கிற ஒரு கார்ட தான் எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா, இப்ப இந்தியா என்ன பண்ணியிருக்கு, அந்த இடத்துல திபெத்துங்கிற இன்னொரு கார்டையும் சொருகிருச்சு. அதுவரையும் திபெத் கார்டு டேபிள்ல தான் இருந்துச்சு. ஆனா, எந்த ஒரு நாடும் கையில எடுத்து வச்சு அத மையமா வச்சு காய்கள் நகர்த்தவே இல்ல. இப்ப இந்தியா செஞ்ச வேலை, திபெத்தோட பூர்வீக பேர்கள கொண்டு வந்து, சீனா அங்க ஆக்கிரமிச்சு உட்கார்ந்திருக்கடே அப்படின்னு ரொம்ப அழுத்தமா பதிவு பண்றோம். எப்ப பதிவு பண்றோம்? G7க்கு முன்னாடி பதிவு பண்றோம். G7க்குள்ள போய் என்ன பண்ணுவோம்? இதே வேலைய தான் பண்ணுவோம். அப்ப இந்த கார்டு டேபிள்ல இருந்தது, இப்ப எல்லா உலக நாடுகள் கைக்கு போயிருச்சு. ஏற்கனவே தைவான் கார்டு, இப்ப திபெத் கார்டு. 2ம் இப்ப மேல இருக்கு. சீனாவுக்கு இனிமே கெட்ட நேரத்துக்கு அளவே இல்லன்னு சொல்லலாம். இப்படி ஒரு சம்பவத்தோட எதிரிகளோட வேட்டைய ஆரம்பிப்போம் அப்படின்னு சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. அதனால தான் திபெத் கார்ட நம்ம இறக்கி விடும்போது, சீனாவால எப்படிப்பட்ட ரியாக்ஷன் குடுக்கறதுன்னே தெரியல. பொதுவாவே 10 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது ஆரம்பிச்ச காலகட்டம். 10 வருடம். அந்த 2 வருடங்கள்ல ஆரம்பிக்கும்போது, இந்தியா எது செஞ்சாலும் குளோபல் டைம்ஸ்லயே எதிர்ப்பு பெருசா இருக்கும். அப்புறம் கடந்த 8 வருட காலங்களா இந்தியா எது செஞ்சாலும் குளோபல் டைம்ஸ் முதல்ல ஆஃப் மோடுக்கு போயிரும். சீனாவோட வெளியுறவுத்துறை தான் பெரிய பாஞ்சு வந்து தாக்கும். அதுவுமே அடுத்த 2 வருஷத்துக்கு தான். அடுத்த 6 வருஷத்துக்கு இந்தியா எது செஞ்சாலும் சரி, குளோபல் டைம்ஸ் அந்த இடத்திலேயே இருக்காது. நான் இன்னைக்கு என்னோட எடிஷன வெளில விடலையே, தெரியாதா உங்களுக்கு? அப்படிங்கிற மாரி போயிருவாய்ங்க. சீனாவோட வெளியுறவு அமைச்சகம் அப்படிங்கிறது, அது ஆட்டோமேட்டிக்கா ரேடியோ சைலன்ஸ்க்கே போயிரும். மெல்லமா தான் பேசுவாய்ங்க. ரொம்ப, ரொம்ப மெல்லமா தான். எப்ப? கடந்த 6 வருடங்களா. இப்படி எதிரிகள் வாள சுருட்டிக்கிட்டு பயந்து திரியிற காலகட்டம். இப்படி 10 வருடத்த உருவாக்கி வச்சுட்டு, அடுத்த 10 வருடத்துல இந்த எதிரிகள எப்படி வேட்டையாட போறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, வேட்டை உறுதி. அதுக்குன்னு நமக்கு பலம் இருக்கு அப்படின்னு பாஞ்சுட்டோம்னா, ரஷ்யா, உக்ரைன் கதையா மாறி போயிரும். ரஷ்யாவுக்கு பலம் இருக்கு அப்படின்னு பாஞ்சுச்சு. ஆனா சூழ்நிலை ரஷ்யாவுக்கு எதிரா இருந்தனால, ரஷ்யா பெரிய விலை குடுத்து தான் இந்த விவகாரத்த சாதிக்க முடிஞ்சுச்சு. இந்தியாவுக்கு கேட்கவே வேண்டாம். யார் வேணாலும் உள்ள நுழைவார்கள். நண்பன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா கூட உள்ள நுழையும். ரொம்ப சேட்டை பண்றானே! ஒரு 2, 3 வருஷம் யுத்த களத்திலேயே நிக்கட்டும் அப்படின்னு கூட நெனைக்கலாம். அதனால பொதுவாவே உலக அரசியல்ல நிரந்தர ஆதாயம் மட்டும் தான். அப்படி இருக்கும்போது பலம் இருக்கு அப்படின்னு பாஞ்சிரவே முடியாது. அதுக்கான சூழ்நிலைகளையும் உருவாக்கணும். இப்ப அதுக்கான சூழ்நிலைகள் தான் பக்காவா உருவாக்கி வச்சிருக்கோம். திபெத் கார்ட ரிலீஸ் பண்ணது மூலியமா. இப்ப தைவானுக்கு வாழ்த்து மூலியமாவே அந்த இடத்துல ஒரு மைலேஜ் எடுக்க ஆரம்பிச்சோம். இப்ப திபெத் கார்டையும் தூக்கி கொண்டு போய் எல்லார் கையிலயும் சொருகி வச்சது மூலியமா சீனாவால 1 இன்ச் கூட அசைய முடியல. எப்படி அசஞ்சா தப்பிக்கலாம்? திபெத் கார்ட உருவலாமா? வாய்ப்பே இல்ல. ஏற்கனவே தெரிஞ்ச கார்டு தான். அதனால டேபிள்ல இருந்தத தூக்கி கையில குடுத்துப்புட்டாய்ங்க. இனி அந்த கார்டையும் வச்சு தான் நம்ம சிரமப்படணும். தைவான் எவ்வளவு தூரம் ஒரு போக்கு காட்டுமோ சீன அரசியல்ல, திபெத்தும் போக்கு காட்டும். இந்த விவகாரம் இந்தியா தூக்கி வைக்கவும் எந்த அளவுக்கு பத்திக்கிச்சு அப்புட்ன்னா, பொதுவாவே இந்த அமெரிக்கா, இப்ப அவர்களா கூடிக்குவாங்க. அவங்க பாராளுமன்றமே கூடிக்கும். கூடி ஒரு விஷயத்த விவாதிப்பாங்க. ஆனா, அது சத்தியமா அமெரிக்க பிரச்சனையாவே இருக்காது. உலகத்துல உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அமெரிக்காவுக்குள்ள ஒரு மாவட்டத்துல நடக்குது அப்படிங்கிற மாரி உட்கார்ந்து விவாதிக்கக்கூடிய ஆட்கள். உலகத்த காப்பாத்துறோம் அப்படிங்கிற பேர்ல இந்த விஷயங்களும் நடக்கும்.
நமக்கு ஏத்த விஷயங்கள் நடந்தா நம்ம ரசிப்போம். நமக்கு ஏத்த விஷயங்கள் நடக்காட்டி நம்ம ரசிக்க போறதில்ல. ஆனா இந்த தடவ கூதி விவாதிச்சது, நமக்கு ஏத்த விஷயம் தான். ரசிச்சு பார்க்கலாம். என்ன அப்டின்னா, நம்ம தூக்கி வச்ச திபெத் கார்ட தூக்கி தான் விசாரிச்சிருக்காய்ங்க. பேசியிருக்காய்ங்க. என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? எப்படி எடுக்கலாம்? தலாய் லாமாவையும், சீனாவையும் ஒரு நேரடி பேச்சுவார்த்தையில உட்கார வச்சு, இத முடிச்சுருவோம். அதுபோக நீ சீனா ஆக்கிரமிச்சிருக்க, இத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அப்டின்ட்டு கூடி முடிவெடுத்து ஒரு சாராம்சத்தோட ஒரு அஜெண்டாவ உருவாக்கி வச்சிருக்கார்கள். அமெரிக்கா உருவாக்குன உடனே ஐரோப்பா மணி அடிக்கும். ஆனா அப்படி மணி அடிக்கும்போது டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தில. நடுவுல ஒரு பையன் உட்கார்ந்து மணி அடிப்பான். யாரு அப்டின்னா கனடா தான். அதே சாராம்சத்த அவர்களும் விவாதிச்சு, சீனாவுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு முழு மனதா அங்க உள்ள அமைப்புகளும் கிரீன் சிக்னல் போட்டார்கள். இங்க அமெரிக்கால செனட், காங்கிரஸ் கிரீன் சிக்னல் தான் அங்கேயும் விழப்போகுது. அதனால இத அடுத்த லெவலுக்கு தள்ளி விட்டுட்டோம். இப்ப இந்த அமைப்புகள் என்ன பண்ணும்? அப்படியே உட்கார்ந்து ஐரோப்பிய பார்லிமென்ட்ல விவாதிக்கணும். இந்த டிராவல் டைம் ஜாஸ்தியா இருக்குல்ல. இப்ப G7 குறுக்க இந்தியா போய் இத அப்படியே ஷார்ட்டா கொண்டு வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா ஐரோப்பா பாராளுமன்றத்துல விவாதிச்சப்ப நேரா ஐநால போய் உட்காரும். இப்படி ஒரு பெரும் சிக்கல, எதிர்பார்க்காத சிக்கல சீனாவுக்கு எதிரா இந்தியா உருவாக்குச்சு. சரி, சீனாவுக்கே இவ்வளோ அடி அப்டின்னா, பாகிஸ்தானுக்கு என்ன பண்ணுவோம்? பாகிஸ்தானுக்கு தாக்குதல் தான். அவனுக்கு ராஜதந்திர விளையாட்டெல்லாம் தேவையில்ல. ஏன்னா, அது ஒரு தீவிரவாத நாடு. இது ஒரு நரி நாடு, அது ஒரு தீவிரவாத நாடு. அதனால அவனுக்கு புரியிற மொழியில தாக்குதல் திட்டம் தான். அப்படி தாக்குதல் திட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி, நம்மகிட்ட என்னெல்லாம் பலத்த கூட்டணுமோ கூட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப சமகாலத்துல அணு ஆயுதத்த வெளியில எடுத்தாதான் இருக்குன்னு தான் மிரட்டிக்கிட்டு இருக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் உலகம் அழிவும். யூஸ் பண்ண நாடும் அழியும். வேடிக்கை பார்த்த நாடும் அழியும். அந்த மாரி ஒரு அழிவு தான். அந்த இடத்துல வேற விஷயத்துக்கு இடமே இல்ல. எடுக்காம பம்மாத்து காட்டி ஜெயிக்கிறவன் கில்லாடி அப்படிங்கிற ஒரு தோற்றம் தான் அணு ஆயுதத்த பொறுத்தவரையும் இருக்கு. ஆனா யுத்த காலத்துல அது இறுதி ஆயுதம் தானே. அது ஒரு பிரம்மாஸ்திரம் மாரி தான். ஆனா தினந்தோறும் யுத்தத்த நகர்த்திட்டு போறதுல இப்ப மிகப்பெரிய மைலேஜ் எது எடுத்திருக்கு? ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொன்னு. உதாரணத்துக்கு பீரங்கிகள சொல்லலாம், ஆர்ட்டிலரி சிஸ்டம் சொல்லலாம், அதுக்கடுத்து விமானப்படைய சொல்லலாம். பெரிய அளவு. அதுக்கடுத்து பெரிய அளவு அப்டின்னா நீர்மூழ்கி கப்பல்கள சொல்லலாம். இந்த வரிசைகள்ல ஏவுகணையும் வந்துரும். அப்புறம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில ஒவ்வொன்னும் மைலேஜ் எடுத்து, அத நோக்குன டெக்னாலஜியே ஒவ்வொரு நாடு டெவலப் பண்ணும்போது, சத்தமே இல்லாம வந்து போர்க்களத்த சிதறடிச்ச ஆயுதம் அப்டின்னா, ஆளில்லா விமானம் தான். அந்த ஆளில்லா விமானத்தோட சேட்டைகளும், மைலேஜும் அளவே இல்ல. யுத்த காலத்தையே அப்படியே திருப்பி போட்டுருச்சு. இப்ப அந்த ஆளில்லா விமானம் இந்திய ராணுவத்து கையில உள்நாட்டு தயாரிப்பாவே வந்துருச்சு. சுமார் 140 இப்போ ராணுவத்துக்கு குடுத்துட்டோம். இது வெறும் ட்ரெய்லர் கூட இல்ல. இது வெறும் ஒரு ஃபர்ஸ்ட் லுக்காவே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு மிரட்டி எடுத்திருக்கோம். அப்ப இனிமேல் மெயின் பிக்சர் வரும்போது பாகிஸ்தானே இருக்காது. அப்படின்னே வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, உள்நாட்டிலேயே தயாரிப்பு நாகஸ்திரா ஆளில்லா விமானத்த இப்ப வெற்றிகரமா உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். இது எதுக்கு அப்படின்னா, பாகிஸ்தான சிதறடிக்கும். எப்படி ஈரானோட ஆளில்லா விமானம் உக்ரைன் யுத்த காலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ரஷ்யாவோட கையே ஓங்குச்சுங்கிறது எதார்த்தமான உண்மை. அதுக்கு முன்னாடி பெரிய அளவு மைலேஜ் எடுத்தது துருக்கியோட ஆளில்லா விமானம். எந்த காலத்திலயும் டவுன் ஆகாம மைலேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கிறது அமெரிக்காவோட ஆளில்லா விமானம். இப்படி இந்த பட்டியல்கள்ல இந்தியாவும் உள்ளுக்குள்ள வந்திருக்கு. இந்தியாவும் சாதிக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுல ஏற்றுமதிய நோக்கியும் பெரிய அளவு காய்கள் நகர்த்த இந்தியா தயாராயிருச்சு. இது முழுக்க முழுக்க பாகிஸ்தான், சீனா 2 பேருக்கும் ஆபத்து தான். ஒரே நேரத்துல 2 யுத்தத்த இந்தியா சந்திக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறது வல்லுனர்களோட கணிப்பு. எதிரிகளோட திட்டமும் அதான். சொல்ல முடியாது. அப்படி ஆரம்பிச்சு வந்தா தான் இந்தியாவ அமுக்க முடியும்னா, சீனா, பாகிஸ்தான் ஆளாளுக்கு அவங்கவங்க பகுதிகள்ல இருந்து இந்தியா மீது பாய்வார்கள். அதுக்கு நம்ம ராணுவம் எந்த காலத்திலயும் தயார் தான். டெல்லியில எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, ராணுவம் எல்லைகள்ல உஷாரா தான் இருக்கும். அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரையும். அதனால இந்த இருமுனை யுத்தத்துக்கு ராணுவம் தயார். இப்ப டெல்லியிலே இருக்கக்கூடிய அரசாங்கம் இருமுனை யுத்தம் வருதோ இல்லையோ, இருமுனை யுத்தம் வரதுக்கு முன்னாடியே எதிரிகள ஒரு சேர முடிச்சுக்கொள்ளவும் நாங்க தயார், இந்தியா தயார் அப்படிங்கிறத தெளிவா காட்டுறோம். அதனால தான் ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு மெசேஜ், ஒரு பக்கம் சீனாவுக்கு மெசேஜ். ஒரே நேரத்துல 2 பயலுகளையுமே அடிச்சு சிதற விடுறோம். இந்த விளையாட்ட
இந்தியன் கவர்மெண்ட் இப்ப ரொம்ப அக்ரஸிவா நகர்த்தி கொண்டு போகுது. இப்படி அக்ரஸிவா நகர்த்தி கொண்டு போகுது. உலக சூழ்நிலை ரொம்ப முக்கியம். எல்லா பயலுகளும் பீஸ்ஃபுல்லா இருந்த, நம்ம மட்டும் பிரச்சனைய ஆரம்பிச்சோம் அப்புட்ன்னா, எல்லா பயலும் இத யூஸ் பண்ணி, அவன் அவன் மைலேஜ் எடுக்கவும், நம்மள 10, 15 வருஷத்துக்கு பின்னாடி போடவும், நம்மள 10, 15 வருஷத்துக்கு அடிமையா வச்சுக்கவும், எல்லா வழிகளையும் தயார் பண்ணுவார்கள். ஆனா, இப்ப உலக சூழ்நிலை அப்படி இருக்கா? உலக யுத்தமே நடக்கிற மாரி தான் இருக்கு, ஏறக்குறைய. எல்லாரும் பிஸி தான். எல்லா பயலுகளும் பிஸி தான். எந்த கண்டங்களும் பிஸி இல்லாம இல்ல. ஆப்பிரிக்காவாகட்டும், அமெரிக்காவாகட்டும், ரஷ்யாவாகட்டும், இந்த பக்கம் மத்திய கிழக்கு வளைகுடா எல்லாமே பத்தி எரியுது. அவர்கள் பிரச்சனை, அவர்களுக்கான சில பொருளாதார பலங்களே வேரோட புடுங்கி எறிகிற மாரி சூழ்நிலையெல்லாம் உருவாயிருக்கு. அதனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது, நல்ல ஒரு திட்டத்த தீட்டி வச்சுட்டோம் அப்புட்ன்னா, எதிரிகள் வசமா சிக்கும்போது நமக்கு சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள ஒரே அடியா முடிச்சிடலாம். இந்த வரும் காலகட்டங்கள்ல. சூழ்நிலை அவ்வளோ பக்காவா இருக்கு. இந்தியாவோட தயார் நிலை அதுவும் பக்காவா இருக்கு. தேதிய குறிக்கிறது நம்ம கையில இல்ல. அது காலம் முடிவு பண்ணும். அதுல பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது மட்டும் தான் நம்ம வேலையா இருக்கும். நல்ல நேரத்துல, நல்ல ஏற்பாடோட இருந்தா. அத டெல்லி தீவிரமா செஞ்சுகிட்டு இருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.